மெசியா என்னும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும்? இவனை சிறையாதீங்கள், இவனை சிறையாதீங்கள். இவன் செய்த குற்றம் என்ன? அப்படியானால் இவனது இரத்த பலியில் எனக்கு பங்கில்லை. நீங்களே இவனை பார்த்துக் கொள்ளுங்கள். யூதரின் அரசரே, இது உங்க ராஜ உடை. அரசே, உங்கள் மதிப்பிற்குரிய கிரீடம். யூதரின் அரசரே வாழ்க, யூதரின் அரசரே வாழ்க வாழ்க. இங்கு இயேசு கிறிஸ்துவுடைய தலையில முட்கிரீடம் எதற்காக சூடப்பட்டது? அந்த முட்கள் எதை குறிக்கிறது? அதனுடைய ஆன்மீகமான அர்த்தம் என்ன? தொடக்க நூல் 3வது அதிகாரம் இறை வசனங்கள் 17, 18. ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாமல் போன பொழுது, கடவுளுடைய பிரசன்னத்தை இழந்த பொழுது அவர்களுக்கு இப்படி நேரிட்டது. அவர்கள் அந்த ஏதேனை விட்டு வெளியே வர நேர்ந்தது. அப்பொழுது என்ன நடக்கிறது? அந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டிருக்கிறது: உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன்னுடைய பாவத்தின் நிமித்தம், உன்னுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம், நீ கடவுளுக்கு ஏற்ற முறையில் வாழாதது நிமித்தம் நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. அது வரைக்கும் அந்த ஏதேன் தோட்டத்துல நல்ல விருட்சங்கள் இருந்தது. முட்கள் என்ற ஒன்று இல்லவே இல்லை. எப்பொழுது இவங்க பாவம் செய்தாங்களோ, அந்த சாபம் இவங்க மேல வந்ததோ, அந்த சாபத்துக்கு அடையாளமாய் என்ன எழுதப்பட்டிருக்குன்னா, இனி இந்த பூமி என்ன பண்ணுமாம்? முட்செடியையும் முட்புதரையும் அது உனக்காக முளைப்பிக்கும் என்று சொல்லி இறைவாக்கு எழுதப்பட்டிருக்கிறது. பாவம் நுழைந்த பொழுது, கீழ்ப்படியாமை வந்த பொழுது சாபமும் வந்தது. அந்த சாபம் முட்களை, முட்புதர்களை உருவாக்கினது இந்த பூமியில. இந்த முட்கள், இந்த சாபம் எப்படியாவது நம்முடைய வாழ்வில் இருந்து மாற வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தலையில அந்த முட்களை ஏற்றுக்கொண்டாருங்க. ஒரு சில வருடங்களுக்கு முன்பு சவக்கடல் பகுதியிலே சில ஆராய்ச்சியாளர்கள் ஒரு தோல் சுருளை எடுத்தாங்க. அதுல இப்படி எழுதப்பட்டிருந்தது: அந்த ரோம போர் சேவகர்களில் ஒரு போர் சேவகர் எழுதி வைத்திருந்த அந்த தோல் சுருள் அது. அவர் எழுதி இருந்தாராம் இப்படி: ஒரு நாள் நான் எதேர்ச்சிக்காய் என்னுடைய வேலைக்காய் நான் அந்த அரண்மனையில போர் சேவனா இருக்கிற அந்த வேலைக்கு போயிருந்தேன். எதேர்ச்சியாய் அங்கு ஒரு கூட்டம் ஒருவரை இழுத்து வந்ததை நான் கவனித்தேன். நன்றாய் பார்த்தேன், அது இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எங்க ஊருக்கு வழியை போகும் பொழுது, அல்லது எங்க ஊரை தாண்டி பக்கத்துக்கு போகும்போது என் வீட்டுக்கு வருவார், சாப்பிடுவார், என்னோடு சில காரியத்தை பேசுவார். நான் அவருடைய முகத்தை பார்த்தவுடன் எனக்கு பகீர்ன்றது. ஐயோ, இவரை எதுக்கு இங்கு அழைத்து வந்தார்கள்? அவரை கொண்டு போய் ஒரு இடத்துல நிறுத்தி விட்டாங்க. சில போர்ச்சவர்கள் வந்தாங்க, திபுன்னு வந்தாங்க. ஒரு சின்ன வேலை இருக்கு, போன வா கூட என்று சொன்னாங்க. நானும் என்ன வேலைன்னு தெரியல, கூட போனேன். போற வழியில கேட்டாங்க, என்ன வேலை? ஒரு முள் வேணும், அது எடுக்க போனோம். எங்க எடுக்க போறீங்க? வா போலாம், உன்னுடைய தெருவில் சில முட்கள் செடியா இருக்குது, அங்க போலாம். அவங்க நேரா வந்தாங்க, நானும் பின்னாடி வந்தேன். நேரா என்னுடைய வீட்டுக்கே வந்தாங்க. என்னுடைய வீட்டுல வேலிக்காக அந்த இடத்துல முள் வளர்த்து வச்சிருந்தேன். சோற்றுக்கு பதில் வேலியா முள்ள வளர்த்து வச்சிருந்தேன். அவங்க சொன்னாங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறத விட உன்னோட வீட்டுல இருக்கிற முள்ளு தான் மிகப்பெரிய முள், இதுதான் விஷம் நிறைந்த முள், இந்த முள் தான் கிறிஸ்துவுக்கு ஏற்றது. நான் சொன்னேன், ஐயோ வேண்டாம். அப்பொழுது நான் நினைவுபடுத்தி பார்த்தேன், இந்த முச்செடியை வெட்டி போடும்படி இயேசு கிறிஸ்து என் வீட்டுக்கு வந்தப்ப எல்லாம் சொன்னாரு, நான் அடுத்த முறை வெட்டிடுறேன், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேலை இருக்கு அரண்மனையில,
என்று சொல்லி காலம் தள்ளிட்டே போனேன். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வெட்டி தள்ளி போட சொன்ன அதே முள்ளதான் இன்னைக்கு என்னுடைய போர்ச்சேவர்கள் வந்து எடுத்துட்டு அவருடைய தலையில கொண்டு போய் வைக்கிறதுக்கு போனாங்க. நானும் பின்னாடி அழுதுட்டே போனேன், வேண்டாம் விட்டுருங்க, என் வீட்டுக்குள்ள வேண்டான்னு. அதை அவர் எழுதி இருக்கிறார் ஆதாரமாய். நம்முடைய வாழ்வில் இருந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் வந்த சாபங்கள், நம்முடைய தலைமுறையினரால் வந்த சாபங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு இப்படி முள்முடியாய் சூட்டப்பட்டது. நான் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் இருந்து வந்தவர். எங்க குடும்பத்தின் சூழ்நிலை எப்படி இருந்தது? எங்க தகப்பனார் பில்லிசூனியத்தினால் பாதிக்கப்பட்டு அழகையினால் அலைக்கழிக்கப்பட்டிருந்தாங்க. சில நாட்கள் வீட்டுக்கு வரமாட்டாங்க. எங்க போயிருந்தீங்கன்னு கேட்டால் ஒரு முறை சொன்னாங்க, நான் வீட்டை விட்டு போனதுதான் தெரியும், எங்க போனேன்னு தெரியல. நான் முழித்து பார்த்தப்போ சுடுகாட்டுக்குள்ள கிடந்தேன், அங்க படுத்து கிடந்தேன். நான் எதுக்கு இங்க இருக்கணும்னு நினைச்சேன், எப்படி வந்தேன்னு தெரியல. இப்படி பல நாட்கள் இப்படி நடந்தது. எங்களுக்கு அழுகை வந்தது. ஏன் இப்படி நடக்கிறது? சிலரிடம் போய் இதை கேட்டால் சொல்வார்கள் என்று சொல்லி நாங்கள் எங்களுக்கு தெரிந்த முறைமைப்படி போய் கேட்டோம். அவங்க சொன்னது, உங்க தலைமுறையினால் வந்த சாபம் இது, இத்தனை தலைமுறை இப்படிதான் நடக்கும். நாங்க அழுதோம், என்ன பண்ணுவது? அவங்க இதுக்கு இப்படி பரிகாரம் பண்ணுங்க, சரி செய்யறோம். ஆனால் சில நாட்கள் நல்லா இருக்கும், பிற்பாடு அதே பிரச்சனை. என்ன பண்ணுவது? அப்பொழுது சிலர் சொன்னாங்க, இந்த ஆலயத்துக்கு போமா. எங்க அம்மாட்ட சொன்னாங்க, நீங்க வேண்டிக்கோங்க, நாங்க வந்து ஜெபித்தோம், எங்கள் இயேசுவே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? அந்த நாளிலிருந்து எங்க குடும்பத்தினுடைய சாபம் மாறினது. ஆனால் நாங்கள் இந்த விவிலியத்தை வாசிக்க ஆரம்பித்த பொழுது உணர்ந்தோம், அன்றே இயேசு கிறிஸ்து முள்முடியை தாங்கி இந்த சாபத்துக்காய் அவர் சாபமாய் மாறி இருக்கிறார் என்று சொல்லி, இன்று இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் வாழ்வில, நீங்க பிள்ளைகளுடைய வாழ்வில திருமணம் பண்ணி கொடுத்த இடத்துல, அல்லது நீங்க தொழில் செய்யற இடத்துல நீங்க சாபத்தை அனுபவிக்கிறீங்களா? பிரச்சனை மேல் பிரச்சனையும் போராட்டத்தை சந்திக்கிறீங்களா? இன்று மாலை இந்த வேளையில இயேசு கிறிஸ்து உங்க சாபத்தை முறிக்க விரும்புகிறார்.